நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, என்ன? நேத்து நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? இல்ல என் மனச சமாதானம் ஆகிறதுக்காக சொன்னீங்களா? ஏன் அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ராம்குமார் உன்னை இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்றாரு. அப்படின்னு அவரோட தம்பி தானே சொன்னாரு. அவர் வாயால சொல்லலையே. சீதா, அவங்க 2 பேரும் ராமன் லக்ஷ்மணன் மாதிரி. ராம் சொன்னா ரவி சொன்ன மாதிரி, ரவி சொன்னா ராம் சொன்ன மாதிரி. அவரோட தம்பியே அவருக்கு வேற யாரு மேலயும் காதல் இல்லனோ, அவரோட அம்மா கட்டாயத்தினால உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனோ, அவருக்கு உன்னை பிடிச்சு போய் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாருனோ தெளிவா சொல்லிட்டாருல. அப்புறம் ஏன் குழப்பம்? சும்மா மனச போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. உன் சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. ம். அக்கா, என்னமோ? அக்கா உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. போஸ்ட்மேன் இப்பதான் கொடுத்துட்டு போறாரு. எனக்கா? ம், யார் அமைச்சிருக்கா? பேரப்படி? ராம்குமார்னு போட்டிருக்குக்கா. என்ன எழுதிருக்காருன்னு படிச்சு சொல்லாமோ? இரு படிச்சு சொல்றேன். ஏய், பெரியவங்க லெட்டர் நீயே படிக்கிற? நான் படிச்சு காமிச்சுக்கிறேன். படி. ஆ. என்னக்கா அதுல எழுதிருக்கு? என்னடி இது? இந்த லெட்டர்ல விஷயம் தப்பால இருக்கு. இப்பதான் இவளை ஒரு வழியா நம்ப வச்சிருக்கேன். இப்ப இதுல இருக்கிறத படிச்சேன்னா ராம்குமார் கூட கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவா. அப்புறம் நான் ரவிக்குமாரை கல்யாணம் பண்ற திட்டம் பாழா போயிடும். இதுக்கு என்ன பண்றது? சரி, என்ன? தினேஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தெரியும். உன் அண்ணன் என் தங்கச்சிய கடைசியில அழ வச்சுட்டு போயிட்டான். லவ் பண்ணப்ப இனிச்ச என் தங்கச்சி இப்ப அவனுக்கு கசக்குதோ? நீ அத பக்கத்துல இருந்து வேடிக்கை வர பாத்திருக்க. ஐயோ, இல்ல இல்ல, ப்ளீஸ் தினேஷ், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போற? என்ன மீறி நடந்த விஷயம் சொல்ல போறியா? தினேஷ், இந்த கல்யாணத்தை கண்டிப்பா எங்க அண்ணன் மூலமா தான் நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது. சீதா மூலமா கூட இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடலாம். அதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? எங்க அண்ணன் கைப்பட சீதாவை வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நான் சீதாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுமா? சீதா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல.
ஏதோ எங்க அம்மாவோட கட்டாயத்தினாலதான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கவே சம்மதிச்சேன். எனக்கு ஏற்கனவே வனிதாங்கிற ஒரு காதலி இருக்கா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்னு நீ ஏன் எங்க அம்மா கிட்ட சொல்லிடு. அதையும் மீறி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்த, உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அன்னைக்கே வனிதாவை கூட்டிட்டு போயிட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் ரகசியமா கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால வீணா கல்யாண மண்டபத்துக்கு வந்து அவமானப்படாத அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் தினேஷ். இத பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவ எப்படி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? நிச்சயமா வேண்டவே வேண்டான்னு தான் சொல்லுவா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நின்னுடும் தினேஷ். உன் பிளான் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஷியோரா ஜெயிக்கும். எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குதுல. அவங்க இனிமே எந்த காரணத்தை வச்சுக்கிட்டும் எங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க. நான் உனக்கு கொடுக்க போற ஒரே ஒரு சான்ஸ் இது மட்டும்தான். இதுலயும் நீ ஃபெயிலியர் ஆயிட்ட, நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் பாசிட்டிவான பதில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாய். டைம் ஆயிட்டே இருக்கே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுமித்ரா வர அத்தை. வாமா. என்னங்க அத்தை? நீ போய் என்னன்னு பாத்துட்டு வா. போ. சரிங்க அத்தை. டேய், என்னடா ட்ரெஸ் பண்ணிருக்க? கல்யாண மாப்பிள்ளை மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்க? அந்த காலத்துல உங்க தாத்தா கல்யாண ட்ரெஸ்ல சும்மா ராஜா மாதிரி இருப்பாருடா. நீ என்ன பாட்டி, என் வயசுல தாத்தா சுமாரா தான் இருந்திருப்பாரு. ஆனா இந்த காலத்துல நாங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா தாத்தாவோட சூப்பரா ஆயிடுவோம். டேய் டேய், அவருக்கு இணையா நீ ஒண்ணும் இல்லடா. ம்ம். அவர் உன் வயசுல எப்படி இருப்பார் தெரியுமா? ஹ, பாட்டி, பிளாஷ்பேக்கா? போடா. பாட்டி, இன்னைக்கு உலகம் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் பாட்டி. விரல்ஸ் எடுக்கிற நேரத்துல எல்லாமே நடந்துரும். ம், நிறுத்துடா. பேசிக்கிட்டே இருக்காதடா, சீக்கிரம் பார்லருக்கு போயிட்டு வந்துருங்கடா. சுமித்ரா, ராம், சீக்கிரம் வாப்பா. என்னம்மா என்ன? சீக்கிரம் பார்லருக்கு போயிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துருங்க. டைம் ஏம்மா? ஆயிட்டு இருக்கு. தியாகராஜ் எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் அப்பவே கிளம்பிட்டாங்களே அத்தை. ஓ, சரி போயிட்டாங்களா? அங்க மண்டபத்துல நிறைய வேலை இருக்கும்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. பொறுப்புலாம் பொறுப்புலாம். வாங்க வாங்க. டேய், கல்யாணம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேருங்க. வா. போங்க போங்க, சீதா அங்க வந்தாதானே கல்யாணம் நடக்கும். போன கையோட திரும்பி வரதான் போறீங்க. நான் நினைச்சது நடக்கதான் போகுது. நீங்க ஏமாறதான் போறீங்க. கல்பனா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வரேன் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க. என்னங்க, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி. சரி.
ஏமா பொண்ணை வரவேற்கிறதுக்கு ஆரத்திலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டியா? பாட்டி, ஆரத்தி எடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து யாராவது வரணும்ல? ஆமா. அவங்க யாருமே வரல. அதெல்லாம் இப்போ வந்துருவாங்கம்மா. என்ன இன்னும் பொண்ணு வீட்ல இருந்து யாரும் வரலையா? ஆமாமா, இன்னும் பொண்ணு வீட்ல இருந்து யாருமே வரல. இதுக்கு தான் சொன்னேன், லோ கிளாஸ்ல இருந்து சம்பந்தம் வெச்சுக்க வேண்டாம்னு. சும்மா இரு. சொன்னபடி நடக்க வேண்டாமா? சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. கேக்குறேன். வந்துட்டாங்கல்ல? கல்யாண மண்டபத்துக்கு வர வேண்டான்னு அண்ணன் பேர்ல லெட்டர் போட்டோம். ஆனா இவ வந்துட்டாளே, சரியான நெஞ்செழுத்துக்காரியா இருப்பா போல இருக்கு. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. நான் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என் அன்புள்ள சீதா, நீ நல்லா இருக்கியா? ஆனா நான் நல்லா இல்ல. ஏன்னா என் நினைப்பெல்லாம் உன் மேலதான் இருக்கு. இங்க வெறும் உடல் மட்டும்தான் இருக்கு. என் உயிர் உன்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு நமக்கு கல்யாணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணம் அன்னைக்கு உன் கையை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உன்னுடைய ராம். பாத்தியா சீதா, நான் சொன்ன மாதிரியே ராம் உன் மேல அன்பு வச்சிருக்காரு. உன்னை பிடிச்சுதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிருக்காரு. இப்பவாவது நம்புறியா? கொடுத்து வச்சவ. இப்ப தாண்டி நீ அம்மா பொண்ணு. லெட்டர் போட்டு கல்யாணத்தை நிறுத்துற வேலையெல்லாம் நீதான் பண்றியா? அது நீ நடக்கவே நடக்காதுடி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் உன்னை விட மாஸ்டர் பிளான் பண்றவ என்கிட்டயேவா? நான் லெட்டரை மாத்தி படிச்சு சீதாவை கூட்டிட்டு வந்துட்டேன்ல, பார்க்கலாண்டி நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன். நானு பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். கல்பனா, சீதாவை கூட்டு உள்ள போ. வாங்க. சீதாவை கல்பனை தனியா கூட்டிட்டு போறாளே, எதையாவது சொல்லி மனசை கலைச்சிட்டானா? ஏய், நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? அண்ணா எழுதின லெட்டரை படிச்சல்ல, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு நீ படிச்சியா இல்லையா? என்ன பேச வந்துட்டு இருக்க? சீதா, நானும் உன் கூடவே இருக்கேன். வா போலாம். இது ராம்குமார் அங்கிள் சீதா அக்காக்காக எழுதின லெட்டர் ஆச்சே. படிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க ஏதாவது பர்சனலாக எழுதியிருப்பாங்க. அதை எதுக்கு நம்ம படிக்கணும்? இந்த லெட்டரை இப்போ என்ன பண்ணுறது?
ஆ, இந்த லெட்டரை கிஃப்ட் பார்சல் பண்ணி அதை திரும்பவும் சீதாக்கா கிட்டே கொடுத்துருவோம். அது வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும். இந்த கலர் நல்லா இருக்குமா இல்ல இந்த கலர் நல்லா இருக்குமா? இதுதான் பெஸ்ட். ஐயோ, லெட்டர் எங்கேயோ போயிடுச்சா? சரி, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் உமா. பிரியா, நீ போய் உன் வேலையை பாரு. நானே சீதாவை பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறேன். உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும்ல, போய் பாரு. எனக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இல்ல. நான் சீதா கூடவே இருக்கேன். அப்பதான் சீதாவுக்கு தைரியமா இருக்கும். போ. ரவிக்குமாருக்கு ஆரத்தி எடுக்கிறது மட்டும்தான் நீ. ரவிக்குமார் உமா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். என் மக பிரியாவுக்கு தான் தாலி கட்டுவான். ஆரத்தி எடுத்துட்டு கிளம்பு. எவ்வளோ சந்தோஷமான ஃபங்க்ஷன் இல்ல? நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்த நேரம் எனக்குள்ள இருக்கிற ஷேக்ஸ்பியர் அப்படியே வெளியே வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஒரு அருமையான கவிதை எழுதினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? எழுதலாமே. பேப்பர் பேப்பர் பேப்பர். ஏமா பேப்பர் வச்சிருக்கியா? இல்ல சார். பேப்பர் வச்சிருக்கியா? இல்ல சார். அது கூட இல்லாம எதுக்கு கல்யாணத்துக்கு வர?